வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ அது. லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நம்ம சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இனி நமக்கு வீடியோ வந்து எப்போதுமே மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே அந்த ஆர்டரில் நமக்கு வீடியோ வந்து வரும். ஸோ அதில் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மண்டே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வொக்காபுலரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இடியம்ங்க. ஆக்சுவலி இந்த இடியம் இப்போ வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்துவோம். என்ன அப்படின்னா ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா நத்தை வேகம் அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்கள்ல, அப்படி நத்த வேகத்தில் போகுதுப்பா, அப்படி நத்த வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. த ட்ரெயின் இஸ் மூவிங் அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரெயின் வந்து அப்படியே நத்த வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். The work is progressing at a snail pace. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேலை வந்து அப்படியே நத்த வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்னெயில் ஸ்பேஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா தீபாவளி அப்போ எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு நம்ம போயிருந்துருப்போம் இல்லையா? அப்போ சொல்லுவோம்ல, பயங்கர ரோடெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு, எல்லாமே அப்படியே நத்த வேகத்தில் போயிட்டு இருந்தது, 2 மணி நேரமாக அப்படியே எல்லாமே நத்த வேகத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? The roads were full of traffic and we were traveling at a snail's pace for 2 hours. என்ன அர்த்தம் அப்படின்னா ரோடு ஃபுல்லாக நல்லா டிராஃபிக்காக இருந்தது, கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நாங்கள் வந்து நத்த வேகத்தில் நகர்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வொக்காபுலரி என்ன அப்படின்னா அலாக்ரிட்டி. அலாக்ரிட்டி அப்படின்னா என்னன்னா ஈகர்னஸ் அப்படின்னு அர்த்தம். He accepted the offer with alacrity. He accepted the offer with alacrity. நெக்ஸ்ட் வொக்காபுலரி என்ன அப்படின்னா ஃப்ளஸ்டர். ஃப்ளஸ்டர் அப்படின்னா என்னன்னா ஃபீல் நர்வஸ் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி படபடப்பாக ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளஸ்டர் அப்படிங்கிற ஒரு வொக்காபுலரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டோன்ட் கெட் ஃப்ளஸ்டர்ட், வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். ரொம்ப ஒன்றும் அப்படியே படபடன்னு அப்படியே ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகியெல்லாம் இருக்காத, நமக்கு நிறைய டைம் இருக்குது. சில நேரங்களில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் கெட் ஃப்ளஸ்டர்ட், வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஃப்ளஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரிக்கே ஷீ சீம்ஸ் எ லிட்டில் ஃப்ளஸ்டர். ஷீ சீம்ஸ் எ லிட்டில் ஃப்ளஸ்டர். அவள் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளஸ்டராக இருக்கிற மாதிரி இருக்கா. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மாதிரி நர்வஸோட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வொக்காபுலரி நிறைய எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். எத்தனை எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வொக்காபுலரி பிளெத்தோரா. பிளெத்தோரா அப்படின்னா என்னென்னா அளவுக்கு அதிகமாக, மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸஸ் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ பிளெத்தோரா ஆஃப் ஷர்ட்ஸ், ஐ வில் டொனேட் சம். என்கிட்ட வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஷர்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, நான் வந்து கொஞ்சம் இதை வந்து டொனேட் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த பிளெத்தோராக்கே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான சென்டென்ஸ். லைப்ரரிஸ் ஹாவ் அ பிளெத்தோரா ஆஃப் புக்ஸ். லைப்ரரியில் அவ்வளோ புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் இன்சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட்னா என்ன? போதுமான அளவு. அதோடைய ஆப்போசிட் டேர்ம் தான் இன்சஃபிஷியன்ட். ஸோ அப்போ இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா கிளியராக புரியும். There was insufficient evidence to convict him. There was insufficient evidence to convict him. Next example sentence பாருங்க. His salary is insufficient to meet his needs. His salary is insufficient to meet his needs. அவனுடைய தேவைகளுக்கு அவனுடைய சேலரி வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வொக்காபுலரி என்ன அப்படின்னா வெராசிட்டி. வெராசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நியூஸ்லலாம் நிறைய இந்த வேர்ட்ஸை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மைத்தன்மை அப்படின்னு. டு நாட் டாக் அபவுட் த ப்ராப்ளம் வித்தவுட் நோயிங் த வெராசிட்டி. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிரச்சனையோடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வொக்காபுலரி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வொக்காப் அப்படின்னு சொல்லலாம். ஓல்ட் ஹேண்ட். எ பர்சன் வித் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அட் டூயிங் சம்திங். அதாவது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
சில பேர்லாம் இவங்கெல்லாம் அந்த பழந்தின்னு கொட்டை போட்டவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த ஃபீல்டெல்லாம் சும்மா அவங்க அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எந்த ஃபீல்டாகவும் இருக்கலாம், ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், எது வேணாலுமே இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னா அப்போ நம்ம இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். He has been doing this work since 2000, so he knows all the procedure. He is an old hand. என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000லேருந்து அவர் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு இதை பற்றின எல்லா ப்ரொசீஜர்ஸும் தெரியும். அவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு ஓல்டு ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். இதான் இதோடைய மீனிங். புரியுதா? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கூட அந்தளவுக்கு அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக வெல்வர்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் vocabulary corpulent. corpulent அப்படின்னா என்னென்னா a large bulky body. சில இமேஜஸ், சில பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லாம் நீங்கள் ஸ்டோரி புக்ஸ்லாம் வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நபர்கள்லாம் பற்றி நம்ம பேசும்போது தான் நம்ம வந்து கார்புலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் எ ஸ்டோரி அபவுட் கார்புலண்ட் ஜென்டில்மேன். திஸ் இஸ் எ ஸ்டோரி அபவுட் கார்புலண்ட் ஜென்டில்மேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு கார்புலண்ட் பர்சனை பற்றி சொல்கிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மாதிரி லார்ஜ் பல்கி பாடி அப்படி இருக்கிற ஒரு நபரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் vocabulary சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். அது என்ன சுப்ரீம் சாக்ரிஃபைஸ்? சாக்ரிஃபைஸ் அப்படின்னாலே தியாகம் தான். சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மகத்தான தியாகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இவங்களுடைய தியாகத்தெல்லாம் நம்ம வந்து அளவீடு பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை தான் நம்ம வந்து சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் ஆர்மி பீப்புள் டூ சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த vocabularyக்கு. நெக்ஸ்ட் vocabulary destitute. destitute அப்படின்னா என்னென்னா ஆதரவற்ற அப்படின்னு அர்த்தம். The floods left thousands of people destitute. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெள்ளத்தால், இந்த ஃப்ளட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆதரவற்று இருந்தார்கள், ஆதரவற்று நின்றனர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் இந்த டெஸ்டிடியூட்கே. when he died his whole family was left destitute. when he died his whole family was left destitute. அவர் இறந்தப்போ அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து ஆதரவற்று இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தான் வந்து ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க, அவங்க தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்வோம் இல்லையா, அப்போ அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். ஸோ அப்போ டெஸ்டிடியூட் அப்படின்னா என்னென்னா ஆதரவற்ற அப்படின்னு அர்த்தம். ஃபைனல் vocabulary ஆஸ்டன்டேஷியஸ். ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த vocabulary நான் வந்து ரீசெண்டாக வந்து மிஸ்டர் ரத்தன் டாட்டா அவருடைய ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுலேருந்து தான் இந்த vocabulary நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஷோ பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப பகட்டான வாழ்க்கை வாழ்கிறது இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் நெய்தர் அரகண்ட் நார் ஆஸ்டன்டேஷியஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மாதிரி அரகண்ட்டானவர், ஒரு மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவரும் கிடையாது, அதே மாதிரி ஒரு பகட்டான நபரும் அவர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நெய்தர் அரகண்ட் நார் ஆஸ்டன்டேஷியஸ் அப்படிங்கிறது. தட்ஸ் இட், அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 12 vocabulary நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் எத்தனை vocabulary, நிறைய இது நம்மளுடைய சேனலில் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இதில் எத்தனை vocabulary உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? அது வந்து அன்அவாய்டபிள். அது வந்து ஒரு காமனான vocabulary டேர்ம். இது இல்லாமல் அடுத்த ஒரு டேர்ம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தில் கூட ரஜினிகாந்த் வந்து இந்த vocabulary யூஸ் பண்ணியிருப்பார். அந்த என்கவுண்டர் நடக்கிறப்போ இது வந்து தவிர்க்க முடியாததாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம், அன்அவாய்டபிள் தவிர நம்ம வேறு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தென் ஒன் மோர் திங், நம்ம கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கில் என்னென்ன கான்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாம்பிள் புக் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதில் ஒரு 37 பேஜஸ் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோங்கிறது அதில் இருக்குது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு சில கொரீஸ் வந்துட்டுருக்கு, என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் அந்த சாம்பிள் புக் அப்படிங்கிற லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We will see you on Wednesday.